நமது வாழ்க்கையில் மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிறது எப்படி முக்கியமோ அதுபோல தான் யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்லக்கூடாது என்பது முக்கியம். நம்மளை பற்றி எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சிக்கவும் கூடாது. நம்முடைய ரகசியங்களை பாதுகாப்பது தான் ரொம்பவே கடினமான விஷயம். நம்ம ரகசியங்களை பாதுகாத்திட்டாவே நம்ம பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நம்மளை போல இருக்க மாட்டாங்க. சில பேர் இவனை ஏமாத்திட்டு நம்ம மட்டும் தெளிவோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. இது போல ஏமாறக்கூடிய நபர் யார் என்றால் எது சொன்னாலும் நம்பக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாத 10 ரகசியங்களை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்பர் 1, குடும்ப பிரச்சனைகள். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க உங்களை பரிதாபமாக தான் பார்ப்பாங்க. முதலில் பரிதாபமாக பார்ப்பாங்க, அடுத்த நாள் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிண்டல் பண்ணுறதோடு விடுவாங்களா அவங்க நண்பர்கிட்ட சொல்லுவாங்க, மச்சான் இவங்க ஃபேமிலியில் யாரும் ஒழுங்காக இல்லை, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்ன பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்சு நம்மளை பற்றி ஊரே பேசும். அதனால் குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்திலே முடிக்க பாருங்க. உங்கள் குடும்ப பிரச்சனைகள் யாரிடம் சொல்லாதீர்கள். நம்பர் 2, உங்களின் கடந்த காலம். உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை யாரிடம் சொல்லக்கூடாது. கடந்த காலம் என்பது முடிந்துவிட்டது. நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக நீங்கள் செஞ்ச தவறுகள் யாரிடம் சொல்லக்கூடாது. உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் கிட்ட சொல்லும்போது அது நீங்கள் சொன்ன விதத்தில் தான் புரிந்ததா என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு விதத்தில் சொல்லியிருப்பீங்க, மற்றவங்க வேறொரு விதத்தில் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த துரோகங்கள், தவறுகள் இதுவெல்லாம் மற்றவங்க கிட்ட பகிரும்போது ஒரு சிலர் கடந்த காலத்தில் இவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்போ எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்னும் சில பேர் கடந்த காலத்தை வைத்து உங்களை எடை போட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் பணத்தை திருடி இருக்கலாம், இப்போ திருந்தி வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் செஞ்ச துரோகங்கள் போல எனக்கு இவன் ஏன் செய்ய மாட்டான் அப்படின்னு அவர்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்டையும் சொல்லுவாங்க. ஸோ கடந்த கால விஷயங்கள் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நம்பர் 3, நிதி சார்ந்த தகவல்கள். பணம் சார்ந்த தகவல்கள் நம்ம யாரிடம் சொல்லக்கூடாது. அது கண்டிப்பாக ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் நண்பன் கிட்ட மச்சான் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, அவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லும்போது திடீரென்று அவர்களுக்கே பணம் தேவைப்படலாம். உங்களிடம் அவர்கள் பணம் கேட்கும்போது அந்த பணம் நீங்கள் ஒரு தேவைக்கு வைத்திருப்பீர்கள், தர முடியாத சூழ்நிலை ஏற்படும். உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படலாம். பல வீடுகளில் பெண்கள் சேமிப்பு தகவல்களை கணவரிடம் கூட சொல்ல மாட்டார்களாம். அதிக அளவில் செலவு செய்யும் மனைவிகளிடம் கணவர் தங்களுடைய சேமிப்பு தகவல்களை கூட சொல்ல மாட்டார்கள். உங்களிடம் உள்ள நிதி சார்ந்த தகவல்கள் யாரிடம் சொல்லக்கூடாது. நம்பர் 4, உங்களின் பலம் மற்றும் பலவீனம். உங்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. என்னுடைய பலவீனம் என்னுடைய கோபம், என்னுடைய குடும்பம், இப்படி பலவீனங்கள் யாரிடமும் பகிராதீங்க. உங்களின் பலவீனம் மற்றவர்களிடம் பகிரும்போது அவர்களுக்கு சில சமயங்களில் உங்களை பிடிக்கவில்லை என்றால் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை வெறுப்பேற்றுவாங்க. மற்றவங்க முன்னாடி கெட்டவனாக்க முயற்சி பண்ணலாம். உங்கள் பலம், நான் நைட்டு சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பேன், இதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு யாரிடம் சொல்லாதீங்க. உங்களை பிடிக்காதவங்க உங்களுடைய பலத்தை குறைக்கவும் முயற்சி செய்யலாம். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை யாரிடமும் சொல்லாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். நம்பர் 5, உங்களுடைய வாழ்க்கை லட்சியம். நம்முடைய லட்சியம் என்னவென்று யாரிடமும் சொல்லக்கூடாது. நமக்கு சிறு வயதிலிருந்தே நமக்குன்னு லட்சியம் இருக்கும், அதற்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இப்படிப்பட்ட லட்சியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. ஒருவேளை நாம் வெளியே சொல்லி அந்த லட்சியம் நிறைவேறாமல் போனால் நமக்கு தான் அசிங்கம். மற்றவர்கள் கிண்டல் செய்து அதை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அடுத்த முயற்சிக்கான பாதையை உருவாக்குவது இது மிகவும் தடையாக இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை மீதான லட்சியத்தை குடும்பத்தினர், நண்பர்கள் உள்ளிட்டோரிடமும் கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆனால் உங்களின் வெற்றிக்கு உறுதுணை செய்பவர்களிடம் மறைமுகமாக லட்சியத்தை எடுத்துரைக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு உங்களுடைய வெற்றியின் மீது ஆர்வம் இருந்தால் என்றைக்கும் உடன் இருப்பார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை யாரிடம் ஷேர் பண்ணாதீங்க. நம்பர் 6, மற்றவர்கள் பற்றி யாரிடமும் பேசாதீங்க. இவன் பொய் மட்டும்தான் பேசுவான், பேசாமல் இருந்தா பெரிய ஆளா வருவான், வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசுவான், ஆனால் நல்ல ஒரு குணம் இருக்கு அப்படின்னு அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்கள தவிர மற்றவங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்பிக்கையான ஒருத்தர் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சுவருக்கும் காது இருக்கு, பழமொழி ஒன்று இருக்கு, அது என்னைக்குமே மறக்கக்கூடாது.
நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்ன விஷயத்த வேறொருத்தர் காதுகளுக்கு எதர்ச்சியாக கேட்டிருக்கலாம். ஒருத்தர் இப்படிப்பட்டவர் தான் நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது ரகசியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி அது மற்றவங்க காதலை விழுந்து அதன் மூலமாக அவர்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. தவளை தன் வாயால் கெடும் என்பது போல நம்ம வாயாலை பிரச்சனைகளை உருவாக்குவோம். ஸோ யார் பற்றியும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவர்களை பற்றி தெரியணுமானா அவங்க கிட்டேயே கேளுங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழுறேன், என் மனைவி இப்படி பார்த்துப்பாங்க, எனக்காக எல்லாமே செய்வாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாகவும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இவெல்லாம் ஒரு பெண்ணா, காலையில் தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு குறை சொல்லவும் கூடாது. என்னைக்கு நம்முடைய ரிலேஷன்ஷிப் பற்றி வெளியே கொண்டு போகிறோமோ அன்னைக்கு பிரச்சனைகள் வேற மாதிரி ஆரம்பிக்கும். இவங்க 2 பேரும் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட அந்த சண்டையை பெருசாக்கி அதில் குளிர்காய்வாங்க. மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய சண்டை அவர்களுக்கு டைம் பாஸ். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நம்பர் 8, உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை விளம்பரம் படுத்த வேண்டாம். நம்ம சந்தோஷமா இருக்கோம், குழந்தைகளுடைய அச்சீவ்மெண்ட்டு, நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது போன்ற அனைத்திலும் போஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பல காரணங்கள் இருக்குது. சந்தோஷத்தையும் வெற்றியையும் பார்த்து எல்லோரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. கெட்ட கண்களை உங்கள் வாழ்க்கையின் மீது நீங்களே ஈர்க்கிறீங்க. பொறாமை கொண்ட மக்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாமல் இழுத்து போகிறீங்க. உங்கள் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக திருட போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை விளம்பரம் படுத்தாதீங்க. நம்பர் 9, ரகசியங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கிற விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. மற்றவங்க உங்ககிட்ட சொன்ன ரகசியமும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. மச்சான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதடா, உனக்குள் மட்டும் வச்சுக்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ரகசியம் சொல்கிறீங்க. ஆனால் அவன் ஊர் ஃபுல்லாக அவன் டமர் அடிச்சிட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? துரோகி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்லிட்டியே, அதுவும் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டியே அப்படின்னு அவனை திட்டுவீங்க. ரகசியம்னு தெரிஞ்சும் உங்களால் ரகசியமாக வச்சுருக்க முடியல. உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் எப்படி ரகசியமாக வச்சுருப்பான்னு நினைப்பீங்க. ஸோ எந்த சீக்ரெட்டான விஷயமும் யார்கிட்டையும் பகிராமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. நம்பர் 10, காதல். உங்களுடைய காதலை உங்களது காதலியை தவிர வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது. உங்கள் காதலியிடம் காதலியை கூறுவதற்கு நண்பர்களை தூது அனுப்புவீர்கள். ஒரு ஆண் அல்லது பெண்ணின் வாழ்க்கையில் காதல் என்பது மிகவும் முக்கியமான அத்தியாயம் ஆகும். இது தொடர்பான முழுமையான அனுபவத்தை சம்பந்தப்பட்டவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் மற்றவரை துணைக்கு அழைத்தால் உங்களுடைய காதலன் அல்லது காதலிக்கு உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்துவிடக்கூடும். உங்களுடைய காதல் உறுதியான பிறகு உங்களது காதல் உறவை பிறரிடத்தில் வெளிப்படுத்தலாம். அதுவரை எல்லாமே ரகசியமாக இருப்பது நல்லது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த 10 விஷயங்களும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள். நம்பர் 2 உங்களின் கடந்த காலம். நம்பர் 3 நிதி சார்ந்த தகவல்கள். நம்பர் 4 உங்களின் பலம் மற்றும் பலவீனம். நம்பர் 5 உங்களுடைய வாழ்க்கை லட்சியம். நம்பர் 6 மற்றவர்கள் பற்றி யாரிடமும் பேசாதீங்க. நம்பர் 7 காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. நம்பர் 8 உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை விளம்பரம் படுத்த வேண்டாம். நம்பர் 9 ரகசியங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. நம்பர் 10 உங்களுடைய காதல். இந்த 10 ரகசியங்களும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.